வணக்கம் மக்களே. தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களில் காய்கறிகள் பழங்கள் முக்கியமாக அடங்கும். அதில் உடல் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுது. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பழங்கள் மற்றும் காய்கறிகளிடமிருந்து சுலபமாக பெற முடியும். இன்றைய பதிவில் தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பீட்ரூட் அன்றாட உணவில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதை பொரியல், ஜூஸ், சாலட் போன்ற பல்வேறு விதங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய பல வகையான வைட்டமின்கள் உடலை நோய் எதிர்ப்பு தாக்குதலில் இருந்து பாதுகாக்குது. மேலும் இதில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஒரு பீட்ரூட் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, பீட்ரூட்டை நம்ம முகத்திற்கு பயன்படுத்தலாம். இதனால் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சருமம் நம்மளால் பெற முடியும். பீட்ரூட் நல்ல ஒரு இனிப்பு உணவு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் எடுத்துக்கலாம். அதாவது 150 கிராம் பீட்ரூட்டில் வெறும் 58 கலோரிகள் மட்டுமே கொண்டு இருக்குது. கார்போஹைட்ரேட் 13 கிராம், புரத சக்தி 2 கிராம், நார் சத்து 4 கிராம், கால்சியம் 22 மில்லிகிராம், இரும்பு 1.3 மில்லிகிராம், சோடியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், வைட்டமின்கள் அப்படின்னு ஊட்டச்சத்துக்கள் பொதிஞ்சு காணப்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலே அல்லது முறையான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கு அல்சர் ஏற்படும். ஸோ அப்படி அல்சரால் அவதிப்படுறவங்க பீட்ரூட்டை தங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சாப்பிட தேவை கிடையாது. வாரத்திற்கு 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் கலந்து வெறும் வயசில் குடித்து வந்தாலே அல்சர் விரைவில் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடல்ல உறுப்புகளில் இருக்கும் நச்சுகளை நீக்குவதற்கும் உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தி நமக்கு தருவதற்கும் மாதத்தில் 4 நாட்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் B1 அதிகமாக இருப்பதனால இது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து. ஸோ பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடிங்க, சுவையும் கூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. துண்டுகளாக நறுக்கியும் அல்லது எலுமிச்சை சாறில் தொட்டும் நம்ம பீட்ரூட்டை சாப்பிட்லாமா? நம்மளுடைய சருமத்தில் தீக்காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் சருமத்தில் புண், கொப்பளங்கள் ஆகியவை உண்டாகும். இது அதிக எரிச்சலை வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்களை கொப்பளங்களாக கூட மாறலாம். ஸோ காயங்களையும் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக பீட்ரூட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தீக்காயங்கள் பட்ட இடங்களில் பீட்ரூட் சாறினை தடவி வந்தால் அது காயம் பட்ட இடங்களில் கொப்பளங்களை ஏற்படுத்தாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அந்த புண்ணானது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்ரூட்டில் பீட்டலாய்ட்கள் எனக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும், பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக எடுத்துக்காதீங்க. மருத்துவர்களிடம் நமக்கு கேட்டு நம்ம ஆலோசனை கேட்டு நாம் அதிகமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.